இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல ஒரு தலைவனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு உதாரணம் யார் எடுக்கிறோம்னா, மோசே. அதாவது இஸ்ரவேல் தேச மக்களுடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேச மக்களுடைய ஒரு மகா பெரிய ஹீரோ, எல்லாருடைய கண்களையும் இருந்து ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறது யாருன்னா, அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆர் ஹீரோ யாருன்னா மோசே தான். இன்றைக்கும் யூதர்கள் போற்றுவது மோசேயை தான். அந்த அளவுக்கு. ஏன்னா எபிரேயர் 3வது அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் எழுதும் போது புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி எழுதுறாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லக்கூடியதான். அந்த அளவுக்கு மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அந்த மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அவர் சரியாக செய்த காரியங்களிலிருந்து நாம் அதை எப்படி பின்பற்றி வாழ முடியும் என்று. அதாவது எல்லா மனுஷட்டையும் இருந்து ஒரு நல்ல காரியங்கள் இருக்கு, சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கு, சில குணாதிசயங்கள் விட்டுவிட வேண்டியதும் இருக்கு. அப்ப நம்ம கற்றுக்கொள்வது என்ன பண்ண போறோம்? மோசையினுடைய வாழ்க்கையில அவர் செய்த நல்ல குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம எப்படி அதை செய்வது என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனமா இருக்கட்டும், இல்ல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய 6வது வசனம், இல்ல 11வது வசனமா இருக்கட்டும், என்ன முற்காலத்துல நடந்தவைகள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக as an example, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளும் விதமாக அவை நமக்கு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கு. அதை படித்து நாம் கற்றுக்கொண்டு அவர்களைப் போல இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாம் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அதை நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி மோசையினுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயத்தின் மூலமாய் நம்ம எப்படி கர்த்தருக்கு என்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதாய். சரியா? முதலாவது, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை மூலதனம் இல்ல அடிப்படை என்ன, ஒரு சரியான நல்ல குடும்பத்தினுடைய அடிப்படை என்னன்னா, ஒரு ஃபெய்த்ஃபுல் பேரண்டிங், ஒரு உண்மையுள்ள தாய் தகப்பனாய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்துவது. ஃபெய்த்ஃபுல் பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோசையினுடைய தாய், மோசையினுடைய தகப்பன் பார்க்கும்போது அவர்கள் எப்படி கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் பேரண்டா இருந்தாங்க, ஒரு உண்மையுள்ள தாய் தகப்பனாய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியதா. யாத்திராகமம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எக்ஸடஸ் சாப்டர் 2 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் ஒளித்து வைத்தாள். என்ன இப்ப அங்க நாட்டில் இருக்க நடைமுறை சட்டம் என்ன? ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை கொண்டு போட்டுறணும். ஆண் பிள்ளை பிறந்தது என்றால் அந்த ஆண் பிள்ளையை கொண்டு போட்டுறணும். ஆனா இந்த சகோதரி என்ன பண்றாங்க? நான் கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவள், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவனே உடைய தேவனுக்கு எதிரான கற்பனைகள் வேற இடத்துல இருந்து வரும்போது அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் அரசாங்கத்திற்கு உண்மை இல்லவனா, தேவனுக்கு உண்மை இல்லவனா? நான் தேவனுக்கு உண்மை இல்லவனா இருப்பேன். நீங்க அதனுடைய அடுத்த 3வது 4வது வசனம் வாசிங்களேன். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இப்ப பாருங்க, கொஞ்ச காலம் ஒளிச்சு வச்சிடறாங்க. இனி ஒளிச்சு வைக்க முடியாது என்று சொன்ன உடனே என்ன பண்றாங்க? ஒரு நாணலால் உண்டான ஒரு பெட்டியை செய்து அதுல கீழ் பூசி தார் பூசி தண்ணி போயிடாதபடி வைத்து அதுல வச்சு அந்த பிள்ளைய தண்ணியில ஆத்துல விட்டுட்டு கூடவே அவளுடைய அக்காவை அனுப்பிச்சு நீ பாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். பிள்ளை எங்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியத பார்ப்பதற்கு தன்னுடைய மகளை அனுப்பி
அந்த பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய காரியம். இதுல என்ன ஒரு பிரதானம்னா, இத புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நினைவு கூர்ந்து எழுதும் போது மோசையை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு வாங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்திலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் என்ன விசுவாசத்திலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் என்ன நீங்க ஒரு ஃபெய்த்ஃபுல் பேரண்டிங்கா ஒரு ஃபெய்த்ஃபுல் பேரண்டா இருக்கும்போது நீங்க யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பயப்படணும். கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பயப்படணும். என் பிள்ளை என்னை வெறுத்துருமோ, என் பிள்ளை என்னை நேசிக்காம போயிருமோ, இல்ல அவங்க இது பண்ணாம போயிருவாங்களோ, இவங்க இது பண்ணாம போயிருவாங்களோ, இல்ல. நம்ம யாருக்கு? நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் இருக்கும்போது நம்ம மனுஷனை பத்தி பயப்பட மாட்டோம். 118வது சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம்? மனுஷன் எனக்கு என்ன செய்து விடுவான்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் மனுஷன் என்ன செய்து விடுவான்? பூமியில இருக்க மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரை நம்புவதே மேல். அப்ப என்ன? நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய காரியங்கள், நமக்கு பிள்ளைகளை வளர்ப்பது. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் நமக்கு சொந்தம் இல்ல. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஹலோ, ஆமா, கர்த்தர் உங்ககிட்ட தயவா கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைய வளர்த்து கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமி கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய கடமையை ஒழிய பிள்ளை எனக்கு சொந்தம் கிடையாது. தமிழ்ல அதற்கான வார்த்தை ஊக்கிரானக்காரன், ஸ்டூவர்ட்ஷிப். எனக்கு சொந்தம் இல்ல, ஆனா நான் அதற்கு முழு பொறுப்பு. I don't own my children, but I am responsible for my children. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என் பிள்ளையை எப்படி அழகாக நேர்த்தியாக வளர்த்து கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும் கொடுக்காதான் என்னை நம்பி பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதற்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்கணும்னா நான் தேவனுக்கு பயப்படணுமே ஒழிய, தேவனுடைய கட்டளைகளுக்கு பயப்படணுமே ஒழிய எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை. நான் அப்படி மனுஷனுக்கு பயப்படும் போது நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். ஆனா நான் தேவனுக்கு பயந்து வாழும்போது தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். மோசேயினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, எங்களை கொன்னாலும் பரவாயில்லை. எப்படி? எங்களை கொன்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைய மறைத்து வைத்து வளர்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. இப்ப நீங்க எந்த அளவிற்கு உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்க? அதே எபிரேயர் 11வது அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிங்க. 24வது 25வது வசனம் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பெரியவனான போது அவனுக்கு என்ன தெரிஞ்சது? நான் எகிப்தியன் அல்ல, நான் பார்வோனுடைய குமாரன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளைன்னு தெரியுது. எப்படிங்க? 3 மாசம் கழிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே அவங்களுடைய அக்கா போறாங்க. போயிட்டு பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வர்றாங்க. குளிக்க வரும்போது பாக்குறாங்க இந்த பிள்ளை அழகா இருக்கிறத பார்த்த உடனே இந்த பிள்ளை எப்படி எபிரேய பிள்ளைன்னு கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல. ஏன்னா 8வது நாள் அந்த பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தது. அதனால பார்த்த உடனே அந்த பிள்ளை எபிரேய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். மோசேனா என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அதான் அர்த்தம். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போ வேத வசனத்துல நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட பெயர்களுக்கு பின்பாக ஒரு காரண பெயர் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால ஒரு அர்த்தம் உண்டு. இன்றைக்கு நம்ம கணவன் மனைவி 2 பேர் இனிஷியலை சேர்த்து தான் ஒரு பெயர் வைக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியறது இல்லை. ஆனா பைபிள் அப்படி கிடையாது.
பைபிள்ல இருக்க எல்லா பெயருக்கும் பின்பாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆபிராம், ஆபிரகாம், சாராய், சாரா, யாக்கோபு, இஸ்ரவேல், எல்லாத்துக்குமே என்ன ஒவ்வொரு காரணம் பெயர் இருக்கு. யாக்கோபுன்னு என்ன? எத்தேன், அந்த பராம்பரி எத்தேன். கூப்பிடும்போது என்ன? மெத்துசாலான்னு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா? அவரை பத்தி பைபிள்ல ஒரு ரொம்ப வேதனையான வசனம், ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. அவர் 969 வருஷம் வாழ்ந்தாருன்னு. நீ எதுக்குடா வாழ்ந்தங்கிற மாதிரி, வேற ஒண்ணுமே அவரை பத்தி எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. மெத்துசாலா 969 வருஷம் வாழ்ந்தாரு. மெத்துசாலானா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் செத்தா வெள்ளம் வரும். எப்படி? இப்ப பாருங்களேன், உங்க பேர் வந்து இவன் செத்தா வெள்ளம் வரும், இவன் செத்தா வெள்ளம் வரும், இவன் செத்தா வெள்ளம் வரும். டே வாடா, செத்தா வெள்ளம் வரும், வாடா. தண்ணியில இருந்து எடுக்கப்பட்டவனை வாப்பா, தண்ணியில இருந்து எடுக்கப்பட்டவனை சாப்பிடு, தண்ணியில இருந்து எடுக்கப்பட்டவனை தூங்கு. மோசே. ஆனா மோசேக்கு என்னன்னா, அதற்கு பின்பாக அந்த தாயிட்ட போய் பால் கொடுத்து வளர்ப்பதற்கு அந்த கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரியா? அந்த நாட்கள்ல பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரித்திரத்துல பார்க்கும்போது 4 அல்லது 5 வருடங்கள் வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்க, பெற்றோர் கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். சரித்திரத்துல பார்க்கும்போது தெரியுது. அதிகபட்சமாக 6 வருடம், குறைந்தபட்சமாக 3 வருடம் தாய் பால் கொடுத்தார்கள் என்று. இப்போ அந்த பையன் வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட இருந்திருக்கான். சரியா? இப்ப இந்த சம்பவம் எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசன சம்பவம் வந்து மோசேக்கு 40 வயசு. 5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட வளர்க்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே வந்து என்ன, வாக்கிலும் சொல்லிலும் வல்லவனாய் இருந்தார். ஆனா அவர் இங்க எபிரேயர் 11:24 பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? தான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுக்கக்கூடியதாக. எப்படி அவருக்கு வெறுக்கக்கூடிய காரியம் வந்துச்சு? ஏன்னா அந்த தாய் பால் கொடுக்கும் போதே பிள்ளைக்கு, டே நீ கர்த்தரோட பிள்ளை, நீ கர்த்தரோட பிள்ளை, கர்த்தரோட பிள்ளை, கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்லி 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 பிள்ளைய வளர்த்து, அதனாலதான் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அந்த வயசுக்கு வரும்போது என்ன பண்ணுச்சு, நான் கர்த்தரோட பிள்ளை, நான் எகிப்தியன் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க உலகத்தில் இருக்கீங்க, ஆனா உலகத்தில் உள்ள அல்லவர்கள் அல்ல. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணே இந்த பிள்ளைங்க வந்து இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, என் மகள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு. நான் சொல்றதுதான், நீ சின்ன பிள்ளையிலேயே பிள்ளைய போடும்போது, பிள்ளைக்கு துணி வாங்கி போடும்போது ஸ்லீவ்லெஸ் டேங்க் டாப் போடுறா, இப்படி போடுறா, அப்படி போடுறான்னு சொல்லி காட்டிட்டு போட விட்டுட்டு பெரியவளானதுக்கு அப்புறம் மூடுன்னு சொன்னா எப்படி மூடுவா? கொஞ்சம் யோசிங்க. ஒழுக்கம் சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க கொண்டு வந்தா தானே. அப்புறம் கடைசியா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவா, இதுல என்ன இருக்கு? இன்றைக்கு நீங்க தமிழ் சமுதாயத்திலையும் சரி, ஏன்னா இன்னைக்கு இந்த நம்ம இந்திய கலாச்சாரத்துல சினிமா தான் வந்து நம்மளுடைய ஆடைகளை நிர்ணயிக்கக்கூடியத, சமுதாயத்தை நிர்ணயிக்கக்கூடியதா. இப்ப பாருங்க, யாராவது போய் உட்காந்து ஏதாவது ஒரு சினிமா, யாராவது தாய் தகப்பன்னு உள்ள பிள்ளைகளோட உட்காந்து பாக்குற மாதிரி வருதா? எல்லாம் அருவருக்கத்தக்க கேவலமான காட்சிகள். உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு ஹீரோயின் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உடையில சிக்கனப்படுத்த முடியும் அவ்வளவு சிக்கனப்படுத்துறான், சொல்ல முடியல. அப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்கிறாங்களோ, அந்த பிள்ளை எவ்வளவு காலம் ஆனாலும் அதை உணரக்கூடிய ஒரு காரியம் அந்த மோசேயினுடைய தாய்க்கு அந்த ஒரு காரியம் இருந்தது. அதனாலதான் மோசே வளரும்போது என்ன சொல்றாரு, நான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய பிள்ளை இல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்க ஆயத்தம் என்கிறார். அப்ப முதலாவது ஒரு நல்ல குடும்பத்திற்கான அடையாளம், ஒரு நல்ல தாய் தகப்பனாய், உண்மையுள்ளவர்களாய்,
தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு உக்கிரான பொறுப்பு இருக்கு. அதற்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டியதுதான். அப்ப நீங்க முதலாவது ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க விரும்புறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதுல, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்துவதுல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, அதாவது ஒரு உண்மையுள்ள குடும்பம் ஒரு குடும்பத்தினுடைய நோக்கம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி, கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். லீடிங் அண்ட் கைடிங் பை காட்ஸ் பிளான். யாத்திராகமம் 18வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. யாத்திராகமம் 18வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து, எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தது, அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. உங்க மாமனார் மீதியான் என்று சொல்லக்கூடிய மீதியான் தேசத்துல உள்ள அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு ஆசாரியன். இப்ப அவரு என்ன பண்றாரு? மனைவியையும் கூப்பிட்டு கொண்டு என்ன பண்றாரு? பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு 2 பிள்ளைகளையும் கொண்டு எங்க மோசேயை சந்திக்க வர்றாரு. இப்ப மோசேயை சந்திக்கும் போது மோசே என்ன சொல்றாரு? என்ன கர்த்தர் செய்தாரு, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாருன்னு சொன்ன உடனே, இப்ப மோசேக்கு மோசே சொன்ன உடனே அவருக்கு என்ன, இவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லக்கூடிய, தேவனை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். இதற்கு பின்பாக என்ன நடக்குது? அதுல கீழே வாங்க, 14வது வசனத்துக்கு வாங்க. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றையாய் உட்கார்ந்து இருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அதாவது இப்ப வர்றாரு, வந்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஐயா இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்ன உடனே கர்த்தரை பாராட்டி இவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஜெத்ரோ என்று சொல்லக்கூடிய மோசேயினுடைய மாமனார் சொல்லிட்டார். இப்ப மோசே ஜெத்ரோ என்ன பண்றாரு? அடுத்த நாள் பார்க்கிறார், ஒரு வாரம் பார்க்கிறாரு. என்ன, தினசரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மோசே உட்கார்ந்து ஒரே பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டே இருக்கு. மோசேட்ட எல்லாரும் அவன் இதை செஞ்சான், இவன் அதை செஞ்சான், அதை பண்ணான், இதை பண்ணான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மோசே கிட்ட நியாயம் விசாரிக்கிறது வர்றாங்க. மோசே உட்காந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்கிறாங்க. சரியா? இப்ப மோசே சொல்லாம யாரும் எதுவும் செய்ய முடியாது. மோசே தான் ஒரு பயங்கரமான தலைவர். இப்ப மோசே கிட்ட இப்படி நிற்கும் போது புதுசா வந்த மாமனார் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கிறார். நம்ம பாஷையில சொன்னா, நீ என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்க, இது என்ன காரியம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கிறார். இப்போ உங்க மாமனார் உங்ககிட்ட இப்படி இருக்கும்போது நீ என்னப்பா, நீ என்ன காலையில இருந்து பண்ணிட்டு இருக்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏன் ஜனங்க முன்னாடி நிக்கணும், இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க?
மீதியானுக்கு வழி தெரியுமா தெரியாதா? இடத்த காலி பண்ணு. இது ஏன்? நான் தான் இங்க லீடரு. இப்ப நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது. சிந்திச்சு பாருங்க. இப்படி சொல்லும் போது மோசேக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க மோசேயுடைய மாமனார், நீங்க மோசேன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மாமனார் வந்து இப்படி சொல்றாரு, எத்தனை பேர் ஓகே மாமான்னு சொல்லியிருப்பீங்க? என்ன தெரியுமா பிரச்சனை? நிறைய தகப்பன்மார்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரச்சனையே இப்ப அதுதான். ஏன்னா இப்ப அதனாலதான் நிறைய தாய்மார்கள் வந்து என்ன பண்றாங்க, பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் நடுவுல மீடியேட்டரா மாற வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலை. ஏன்னா அவன் கேட்கும் போதே போன் பண்ண, அம்மி டாடி இருக்காங்களா? டாடி என்ன செய்யறாங்க? என்னன்னே தெரியலடா, காலையில இருந்து ஒரே முச்சு அலையிறாரு இந்த ஆளு. சரி சரி இப்ப வேண்டாம் வச்சிருங்க, நான் பிறகு சொல்றேன் என்னன்னு. இல்லைன்னா எப்ப நான் சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லுங்க, அப்ப நான் சொல்றேன். ஏன்டா ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ஆள்கிட்ட சொல்லாத இப்ப. இல்ல ஏதோ ஒண்ணு அப்பாட்ட ஒரு நேரம் பார்த்து சொல்லுவோம். ஏன்னா அந்த மனுஷன் என்ன செய்வாரு தெரியாது. அவருக்கு பட்டுன்னு கோபம் வந்துடும். என்ன இவங்களே போட்டு சும்மா ஏத்தி விடுறது. உங்க அப்பாவுக்கு முசுக்குன்னு கோபம் வந்துடும்டா தம்பி, ஆனா நல்ல குணம். நீங்க எப்பயுமே கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தரை பத்தி போட்டு தள்ளுறதுக்கு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க, அவங்கள மாதிரி அவ்வளவு அருமையா பேசவே முடியாது, அவ்வளவு நல்லா செய்வாங்க. ஆனா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்பதான் உண்மை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அந்த பிரதர் இருக்காரு பாரு, அவரை மாதிரி ஆளே கிடையாது. ஆனா என்னன்னா இந்த பாஸ்டர் இருக்காரு பாருங்க, அந்த மாதிரிங்க அப்படி பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா முடிஞ்சிச்சு. இந்த ஆனா எங்க தெரியுமா வரணும்? பட் அப்படிங்கிறது எங்க தெரியுமா வரணும்? ஆண்டவருக்கு பின்னாடி வரணும், ஆண்டவருக்கு முன்னாடி வரக்கூடாது. கர்த்தரு நல்லவரு, எல்லாம் செய்வாரு, ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய தேவர். ஆனா எனக்கு அவர் செய்ய மாட்டார். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஆனால் கர்த்தரோ, என்னுடைய குடும்பம் தலைகீழா போய் கொண்டிருக்கு, ஆனால் என் தேவனோ அங்கதான் இருக்கணும். I am so bad but God. ஏன்னா இந்த ஆனா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்க என்ன பண்றாரு மாமனார் வந்து சொல்றாரு, மோசே என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க, 15வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள், அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், இப்ப சொல்லுங்க வாசிங்க. நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. பாலிஷாவே சொல்லல, டைரக்டா சொல்றாரு. நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா, கோவிச்சுக்கலன்னா மாப்பிள்ள, அப்படிலாம் சொல்லல. மருமகனே நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா, அப்படிலாம் சொல்ல. நீ சரிடா, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. இப்ப மோசே என்ன செஞ்சிருக்கணும்? யாரெங்கே என் மாமனை பாளையத்திற்கு புறம்பே தள்ளுங்கள், இவருக்கோ நம்முடைய ஜீவனுள்ள தேவனை தெரியவில்லை. இப்ப நிறைய சர்ச்சில் என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க ஏதாவது போய் சொன்னா உங்களை என்ன பண்ணிடுறாங்க? ஏன்னா எனக்கு வர்ற பாதி இமெயில் அப்படிதான் அனுப்புறாங்க. அண்ணே நான் இதை போய் சொன்னேன், எங்க பாஸ்டர் இப்ப வந்து என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. ஏன்னா பாதி பாஸ்டர்ஸுக்கு பிரச்சனை என்ன?
தசமபாகம் இல்லைன்னு சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. எப்ப புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்க பிசினஸ் போயிருதே. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா, கர்த்தருக்கென்று உண்மையா ஊழியம் பார்த்தா கர்த்தர் கொடுப்பாருங்கிற அதே வரல, ஜனங்கள்ட்ட தான் சொல்றாங்க. சமீபத்தில் இப்போ ஒரு போதகர் வந்து கட்டடம் கட்ட போறேங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் கட்டடம் கட்டுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுக்க விரும்புறீங்களோ 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 2 கோடி எல்லாம் தைரியமா விசுவாசத்துல நீங்க எல்லாம் கமிட் பண்ணுங்க. எந்திரிச்சு ஆரம்பமே 5 லட்சம் 10 லட்சம் தான். ஏன்னா நம்ம எல்லாம் சீல தான் கட்டணும் 100C 200C. சிந்திச்சு பாருங்களேன். இங்க மோசையை பார்த்து மோசையினுடைய மாமனார் சொல்றார், நீ செய்கிற காரியம் நல்லது அல்ல. இதுதான் ஒரு நல்ல தலைவனுடைய பண்பு பாருங்க. மோசையினுடைய நல்ல தலைமை பண்பை பாருங்க. மோசே அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆகியமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆலோசனை அழகா சொல்றார். 50 பேர் 100 பேர் 1000 பேர் அதிபதிகளை ஏற்படுத்தி நீ ஒரு மூப்பர்களை தெரிந்தெடுத்து நீ அவங்க கையில கொடுத்துரு. எது முக்கியமான காரியமோ அதை மட்டும் நீ பாரு. எல்லாமே உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். மோசே அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு அப்படியே நிறைவேற்றுகிறார். அதுல இருந்துதான் மோசேக்கு பெரிய விடுதலையே உண்டாகிறது. இப்ப ஒரு சிலர் என்னன்னா எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, வேற யாருக்கிட்டையும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு சில சபைகளுக்கு போயிருக்கேன். பாஸ்டர் தான் கீபோர்டு போடுவார், பாஸ்டர் தான் வொர்ஷிப் நடத்துவார், பாஸ்டர் தான் எல்லாம் செய்வார், அவரே எல்லாம் போட்டு அவரே பெனடிக்ஷன் போட்டு கொடுத்துருவார். யாரையும் தப்பி தவறி மைக்க பிடிக்க விட மாட்டார். இருக்காங்க அப்படி. ஒருவேளை நீங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கிருபை வர இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தாளந்து இருக்கு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கு. எல்லாரையும் உபயோகப்படுத்த பழகுங்க. உங்களுக்கு என்ன திறமையோ, உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காரோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. எல்லாருடைய வேலையும் எல்லாம் செய்ய முடியாது. நீங்க வந்து கேளுங்க, நான் என்ன வேலை செய்யறேன் எங்க சர்ச்சில்னு கேட்டு பாருங்க. எங்க சபையில மீதி பேர் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. எல்லா வேலையும் அதே மாதிரி சபையில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியணுமா என்ன? தெரிஞ்சாலும் கஷ்டம். நமக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதும். கர்த்தர் வழி கர்த்தருடைய சபை அதை நம்ம நடத்துறதுக்கு சரியான மக்களா இருந்து கர்த்தருடைய ஆலோசனை செஞ்சா போதும். இங்க மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்தது ஜெத்ரோ. மோசே தன்னுடைய மாமனார் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்கிறார். என்ன பண்ணல, ஆலோசனை யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கல. அது தேவனுக்கு ஏற்ற ஆலோசனையா இல்லையான்னு பார்த்தாரு. அந்த வழி நடத்துதலை தெரிஞ்சு கொண்டார். கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உடனே தீர்க்க தரிசனமா நான் வந்து இதுல கொண்டு பேசணும் அதுதான் இல்ல. சாதாரணமா யாரை கொண்டு பேசுவார். நீங்க வேத வசனத்தை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மரிப்பது நல்லதுன்னு வாக்கு இது சொன்னது தீர்க்க தரிசனம் யாரு? காய்பா தான் தீர்க்க தரிசனமா சொன்னார் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறிச்சு.
எனக்கு அருமையானவர்களே, நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, கர்த்தர் வந்து யாரோ ஒருத்தரை கொண்டு எங்க வேணாலும் யாரை கொண்டும் பதில் சொல்லுவார். அப்ப நம்மளுடைய தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தர் சொல்றாரா என்னங்கிறத கேட்டு நம்ம அதற்கேற்றாற் போல வாழக்கூடிய மக்களாய் இருக்கணும். அப்ப தேவ ஆலோசனை எங்க இருந்து வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதா. ஆலோசனை சொல்ற மக்களை பார்த்துட்டு நீ எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்றியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு வரக்கூடாது. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம குடும்ப முகாம்ல இருக்கோம். இப்போ உங்க மனைவி ஆலோசனை சொன்னா எத்தனை கணவன்மார்கள் உடனே அதை அப்படியே நான் ஆலோசனை உடனே எடுத்துக்கொள்வேன்னு சொல்றவங்க பாருங்க. மனைவிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது சும்மா இரு. ஏன்னா கர்த்தர் மனைவியை கொடுத்திருக்கிறார்ல, ஏற்ற துணை தானே. இப்போ உங்க மனைவிமார்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க கணவர் தவறு பண்ணார்னா இல்ல பிழை விட்டார்னா அதை சொல்லக்கூடிய ஒரு விதம் இருக்கு. எப்படி? இந்த ஆனா சொல்லி கொடுத்தேன்ல, அதை நீங்க போடணும். எப்பா இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சு இந்த பிரசங்கம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா உங்க பக்கத்துல திரும்பாது. புரிஞ்சுதா சிஸ்டர்ஸ்? புரிஞ்சுதா? ஏன்னா நீங்க வந்து உங்க கணவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற குற்றவாளியா வைக்கல உங்களை ஆண்டவர். நிறைய பேர் வந்து நீங்க வக்கீல் மாதிரியே இருக்கிறீங்க. ஏன்னா உங்க கணவன்மார்களை கேள்வியை கேட்டு கேட்டு அவனுக்கு வந்து நீதிமன்ற கூண்டில் நிக்கிற மாதிரியே இருக்கு பாதி நேரம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, அது வந்து அவங்க தார்மீக உரிமை மாதிரியே கேட்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இதை புரிஞ்சு கொள்ளணும். கேட்கிறவங்க நீங்களும் ஒரு தன்மையாக இதமாக காயப்படுத்தாதபடி உங்கள் வார்த்தைகள் என்ன பண்ணணும், ஒரு இதமான வார்த்தைகளாய் ஏற்ற காலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணும். வசனம் தெரியுது பாருங்க நமக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க உங்க கணவன் மேல உங்க அன்பு இருக்கு, நீங்க ஏன் சொல்றீங்க? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுவான், என்னத்தையாவது சொல்லிட்டு அவன் சொல்லுவான், உங்க முன்னாடி வந்து சொல்லுவான் நல்லா பிரசங்கம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அங்க திரும்பிட்டு வேற ஏதாவது சொல்லிட்டு போவான். ஆனா உங்க மனைவி அப்படி இல்லை, உங்ககிட்ட குறைய சொல்லுவாங்க, வெளியே பூரா நல்லா சொல்லுவாங்க. ஆமா கரெக்ட், உங்ககிட்ட குறைய சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண கற்றுக்கொள்ளணும், சரியான வகையில சொல்லணும். ஒரு சில நேரங்கள்ல கணவன்மார்கள் உங்க மனைவிக்கு உள்ள கிருபை வரங்கள் தாளந்துகளை போட்டு அமுக்கி ஒண்ணு செய்ய விடாம பண்ணாதீங்க. நிறைய பெண்கள் நல்ல தாளந்து கிருபை வரங்கள் உள்ளவங்க இருக்காங்க, அவங்கள உபயோகப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே உமனை அமுக்கி வச்சு நீ பெண்ணோட பண்ணக்கூடாது, சபைகளில் பெண்களை பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு. எப்பா என்னத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன புரிஞ்சுக்க வேணாமா? அதை குறித்து விரிவான செய்தி இருக்கு, நான் மறுபடியும் அதை குறித்து சொல்ல போறதில்லை. என்னன்னா மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க தாளந்து வரங்களை நம்ம எப்படி உபயோகப்படுத்த ரொம்ப முக்கியம். அப்ப என்ன, மோசே வந்து ஆலோசனையை சரியான முறையில் எடுத்துக்கொண்டதுனாலதான் மோசே ஒரு நல்ல தலைவனாய் மக்களை வழிநடத்தக்கூடியவராய் இருந்தார். அப்ப முதலாவது மோசேயினுடைய பெற்றோர் வந்து ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளையா வளர்த்தாங்க. மோசே வழிகளை ஆலோசனையில யாருட இருந்தாலும் எடுத்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். மூன்றாவதாக நம்ம கிட்ட இருக்க விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். ஒரு நல்ல குடும்பம் என்ன பண்ணணும், உங்ககிட்ட எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்தை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தே தீரணும். உபாகமம் 6வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. உபாகமம், அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உங்க பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் சொல்லக்கூடிய மக்களாய். இப்ப நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா
முதல்ல என்ன தெரியணும்? உங்களுக்கு வார்த்தை தெரியணும். இது தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் நீங்க காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கறாங்க? உங்க பிள்ளை இப்போ சண்டே ஸ்கூல்ல இருக்க பிள்ளைய கூப்பிட்டு நீ காலையில எந்திரிச்சு வரும்போது உங்க அப்பா என்ன செய்யறத பார்க்கும்னு சொல்லி கேட்டா உங்க பிள்ளை என்ன சொல்லும்? எங்க அப்பா டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு, நியூஸ் பார்ப்பாரு, பேப்பர் வாசிப்பாரு, இல்ல சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன என்ன சொல்லும் உங்க பிள்ளை? ஆனஸ்டா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க உங்க பிள்ளைய பைபிள் வாசிங்கன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இன்னொன்னு. நீங்க டிவி பார்த்துட்டு உங்க பிள்ளைய டேய் பைபிள் வாசி பைபிள் வாசின்னு என்ன தெரியுமா செய்வான்? நான் வாசிக்கிறேன் அவனே, வெயிட் பண்ணு, நானும் உன்னைய மாதிரி வந்துட்டு இதே செய்யறேன்னா இல்லையா பாருமா. பைபிள் கையில இருக்கும், மனசு பைபிள்ல இருக்காது. எங்க வீட்டுல நான் உறுதியா சொல்ல முடியும், எங்க பிள்ளைங்க எப்ப எந்திரிச்சு வந்தாலும் they will see one side I am with my Bible, other side my wife is with the Bible. எங்க பிள்ளைங்க எப்போ வந்தாலும் அவங்க பார்ப்பாங்க, நாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க பைபிள் வாசிச்சு நாங்க ஜெபம் பண்றது எங்க பிள்ளைங்க எப்பயும் பார்த்துருக்குறாங்க. அவங்க ஒன்றும் மாறுபாடான காரியமே கிடையாது. எப்பவும் பைபிள் இருக்கும், எப்பவும் பைபிள் வாசிச்சு தான் இருப்போங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்க வீட்டுல அப்படி தெரியுமா உங்க பிள்ளைக்கு? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க நீங்க யாராவது தேவனுடைய வார்த்தையை கேட்க போகும்போது எந்த கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் இல்லாம போறவங்களா இருந்தா முதல்ல அதை மாத்துங்க. கையில பைபிள் இல்லாம போகாதீங்க. வேத வசனம் தான் நம்மை காப்பாற்றும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மொபைல் போன்ல பைபிள் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க, அது டேஞ்சர். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் மொபைல் போன்ல பைபிள் வச்சிருக்கேன். நான் சொன்னேன் நீ மொபைல் போன்ல இருக்க பைபிளை யூஸ் பண்றவனா இருந்தா உன் மொபைல் போன்ல பைபிளை தவிர்த்து வேற எந்த ஆப் இருக்க கூடாது. ஹலோ, இன்னொன்னு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசா நிறைய பேருக்கு சொல்றேன். நமக்கு எல்லாருக்குமே மெமரி எப்படின்னா MP4 ஃபார்மேட் தான். ஆடியோ வீடியோவோட தான் நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம் மைண்ட்ல. நம்மளுடைய மெமரி. இப்ப என் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என் பைபிள்ல எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அதிகாரம் சொல்ல முடியாது, நம்பர் சொல்ல முடியாது, ஆனா எனக்கு தெரியும் யோவான்ல இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வசனம் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல 3rd காலம்ல மிடில் இருக்கும், இந்த இடத்துல வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏசாயால ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் இந்த இடத்துல இங்க இடத்துல எனக்கு என் பைபிள்ல தெரியும். எங்க யோவான் 2வது அதிகாரம் எங்க தொடங்கும், 3வது அதிகாரம் எங்க தொடங்கும், 4வது அதிகாரம் எங்க தொடங்கும் வேணா என்கிட்ட உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் சொல்லுவேன். ஏன்னா தட் இஸ் மை ஃபெமிலியர் டெரிட்டரி. இதுதான் என்னுடையது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். நீங்க ஒரே மாதிரி நீங்க தமிழ் பைபிள் வாசிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பிரிண்ட், அதே பக்கம் இருக்கும், அதே பேஜ் நம்பர் தான் இருக்கும். ஒரு 4-5 காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வேத வசனத்தை அப்படி வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க மற்றவங்களுக்கு போதிக்க கூடியங்களா வருவீங்க. இப்ப பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கும் போது என்ன பிரச்சனை வரும்னு கேளுங்க. நீங்க அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லணும், இல்ல நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்க மனைவி செய்த ஏதாவது ஒரு தவறை உங்களால மன்னிக்க முடியலன்னா உங்க பிள்ளை உங்களை பார்த்து கேட்கும், டாடி டாடி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்தியே டாடி, நீ ஏன் டாடி மன்னிக்க மாட்டேங்கிற? சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா நல்லா கேட்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளையானா தான் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா யோசிக்கும். இந்த அளவுக்கு கேட்டா அப்புறம் நம்மள ஏதாவது போட்டு தள்ளிடுவாங்க, நம்ம கொடுக்குற அலவன்ஸ் ஏதாவது நிறுத்தி விடுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா கேட்போம் அப்படின்னு நினைக்கும். ஆனா சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க தெளிவா கேட்கும், டாடி யூ டோல்ட் மீ டு ஃபர்கிவ் பட் யூ டோன்ட் ஃபர்கிவ். கேட்கும், தெளிவா கேட்கும். நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்ற பைபிள் வச்சு, நீ மட்டும் கோவப்படுற. அப்ப என்ன வரும், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது உங்களுக்கு இடிக்கும் நிறைய இடத்துல. அப்ப நான் வசனத்துக்கு ஏற்றார் போல வாழணுங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள உந்தப்படுவீங்க.
ஏன்னா வெளியே பார்க்கிற காரியம் ஒண்ணு, வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியணும். மோசே அப்படித்தான் வளர்த்தாரு, மோசே அப்படித்தான் வளர்க்கப்பட்டார். அப்ப என்ன, ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை, ஒரு நல்ல குடும்பத்துல வரும்போது என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய மக்களாய் நம்ம இருக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், அண்ணே நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, காலையில எந்திரிச்சு போனோம்னா ராத்திரி தான் வருவோம். ஏதாவது ஒரு நேரம் எடுங்க, ஏதாவது ஒரு நேரம் எடுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். எல்லாரும் அவசர அவசரமா காலையில வேலைக்கு ஸ்கூலுக்கும் கிளம்பும் போது ஜெபம் பண்ணாம போகக்கூடாது, வா எல்லாரும் இரு நான் சொல்றது கேளு அப்படின்னா அவன் அந்தரப்பட்டு போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு உட்கார வச்சு 10 நிமிஷம் பேசினா அவன் என்ன செய்வான்? யோ இங்க பஸ் போயிடும், ஸ்கூலுக்கு போனோம். அதிகாலையிலே ஆசீர்வாதம் என்ன கூறக்கூடும் வார்த்தையும் சாபம் என்று என்ன போட இருக்கா? ஆமா, போட்டு சும்மா உட்கார்ந்து நீங்க அது பண்ண எப்ப சொல்லணும், ஒரு நேரம் வச்சுக்கணும், ஒரு காலம் வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் எந்த டைம் ஒர்க்கபிள் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்படி முடியலையா சனிக்கிழமை ஏதாவது ஒரு நேரம் நீங்க வச்சுக்கணும். இன்னொரு காரியம் சொல்றேன், ஏன்னா உபாகம் 6, 7, 8, 9 சொல்லும்போது நீ உட்கார்ந்து இருக்கும்போது, சாப்பிடும் போது, படுத்திருக்கும் போது, எனக்கு ஒரு பெரிய குறை நான் பாக்குறேன் இந்தியால. என்ன, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கூட சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நிறைய வீடுகள்ல பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க நேரத்துல சாப்பிடுறீங்க. தயவு செய்து குடும்பத்துல ஒரு நேரமாவது உட்கார்ந்து நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டு. எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்க போய் சாப்பாடு எடுத்து வரக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஏன்னா நான் ரொம்ப வேகமா சாப்பிட்ற ஆளு. அதனால என் ஒய்ஃப் அப்பயும் சொல்லுவா, இந்த சாப்பாடு பூரா உனக்கு தான், வேற யாரும் எடுக்க மாட்டோம், அதனால மெதுவா சாப்பிடுன்னு சொல்லுவா. நான் மெதுவா தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஆனா அதுக்கு இடையில ஸ்பீடு எங்க பிக்கப் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா பிளேட் எம்டி ஆயிரும். இல்லைன்னா அவர் எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து இன்னொரு ஆம்லேட் அவ போட போயிருப்பா. அவ ஆம்லேட் போட்டு திருப்பி வரக்குள்ள நம்ம பிளேட் எம்டி ஆயிரும். பட் என்னன்னா, உட்காந்து ஒன்னா சாப்பிடுறது ஒரு நல்ல பழக்கம். பேசுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க. நாங்க சாப்பிடும் போது போன் அடிச்சா முன்னாடி நான் போன் எடுப்பேன். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் திட்டிடுவாங்க, போனை எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்பயும் போன் அடிச்சுட்டே தானே இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு டைம் எடுத்து நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுவோம். தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் நீங்க ஒரு மீலாவது நாங்க நானு, என் பிள்ளைங்க, கணவன், மனைவி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம்னு சொல்றோம்? கை தூக்குங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். மீதி பேர் இனிமேல் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது எல்லாரும் இதை பழங்க. டெய்லி தினசரி ஒரு சாப்பாடாவது, ஒரு நேரம், ஒன்னு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல லஞ்சு இல்ல டின்னர். லஞ்சு கஷ்டம், ஏன்னா எல்லாரும் வேலை பார்க்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. அட்லீஸ்ட் இரவு உணவாது ஒரு நேரம் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. பிள்ளைங்க காலேஜ் போயிட்டாங்களா, நீங்க கணவன் மணி உட்கார்ந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் ஊட்டி கீட்டி விடுங்களேன், என்ன ஆயிர போகுது? இப்ப ஒரு பிளேட்ல போட்டு ஊட்டி விடுங்க. பெண்ண லாட்வியன் சபையில எங்க லாட்வியன் சபையில ஒரு இது பண்ணோம். அப்ப நாங்க அங்க போயிருந்தோம். அங்க பாஸ்டர்ஸ் மற்றும் ஊழியக்காரங்க இல்ல சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 2 பேரா உட்கார வச்சு ஒரு சினிமா இருக்கு, ஃபயர் ப்ரூஃப்னு சொல்லி, ஒரு கிறிஸ்டியன் மூவி. அப்படி செட் பண்ணி இது பண்ணி பாப்கார்ன்லாம் வச்சு தியேட்டர் மாதிரி வச்சு அந்த கிறிஸ்டியன் மூவி போட்டு எப்படி ஒரு ஜெபம் குடும்பத்தை தாக்கும், குடும்பத்தை காப்பாற்றும்னு சொல்லக்கூடிய ஒரு மூவி போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணோம்னா, எல்லாருக்கும் அவங்க கமிட் பண்ணி அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணவங்க மாதிரி ரீகமிட்மெண்ட் பண்ணி 2 பேரும் கையெழுத்து போட வச்சு ஒரு கேக்கு வாட்டி ஊட்ட சொன்னோம். எது, ஒரு கேக்க உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஊட்டி விடுங்கன்னு. நல்லா கவனிங்க, இது மேலை நாடுகள், லாட்வியன் தேசம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கப்புள் இருப்பாங்க, பண்ணாங்க. ஆனா எத்தனை பேர் திரும்ப சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க தெரியுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டார், 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு ஊட்டி விட்டாரு. கடைசியா எப்போ ஊட்டி விட்டீங்க நான் கேட்டு உங்களை எம்பாரஸ் பண்ண விரும்பல. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நேரம் ஒரு பாசமா
ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இணக்கமா இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. உங்க மனைவி தானே, உங்க கணவன் தானே. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து 4வதாக, ஒரு நல்ல குடும்பம் கர்த்தருடைய பிரின்சிபல்ஸ். குட் ஃபேமிலி பில்ட் ஆன் காட்லி பிரின்சிபல்ஸ். என்ன பிரின்சிபல்ஸ்? சாக்ரிஃபைஸ் அண்ட் லவ். சாக்ரிஃபைஸ் அண்ட் லவ். நீங்க எதை விட்டு ஒரு சாக்ரிஃபிஷியலா வாழ விரும்புறீங்க? இப்ப மோசே இஸ்ரவேல் தேச மக்களை கூட்டு கொண்டு 40 வருட வனாந்தர பாதையில போறாரு. இப்ப அவர் போகும்போது அவர் மனைவி கூட எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்க முடியும்? அவர் பிள்ளைகளோட எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருக்க முடியும்? பிகாஸ் he was needed all the time. நம்ம யாத்திராகமத்துல 18வது அதிகாரம் பார்த்தோம் இல்லையா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு எப்படி நேரம் செலவு பண்ண முடியும்? கஷ்டம், நிறைய கஷ்டம். அப்போ somebody is willing to pay the price. There is a sacrifice. There is an element of sacrifice. இப்ப நான் டிராவல் பண்றேன், நிறைய டிராவல் பண்றேன். ஒண்ணு மினிஸ்ட்ரிக்கு டிராவல் பண்றேன், என் பிசினஸுக்கு டிராவல் பண்றேன். இப்படி நான் போகும்போது என் மனைவி தான் பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப அவங்க நான் இல்லாம அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போ 2 பிள்ளைங்களை வளர்த்து பிள்ளைங்களுக்கு இது பண்ணி வீட்டையும் பார்த்து எல்லாத்தையும் பராமரிச்சு. ஏன்னா சில சமயங்கள்ல ஒரு நடக்கக்கூடிய காரியத்தை அவங்க சொல்லக்கூட முடியாது. நான் என்ன வேற ஒரு டைம் ஜோன்ல இருப்பேன், இல்லை வேற ஒரு தேசத்துல இருப்பேன், வேற ஒரு மீட்டிங்ல இருப்பேன். அவங்க மொத்த எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஏற்கனவே 10 பேர்கிட்ட சொல்லி அவங்க டயர்டா இருப்பாங்க. இது எதுக்கு இவன்ட்டையும் சொல்லிக்கிட்டு ஒன்னும் இல்லை நீ சேரு பாத்துக்கிறோன்னு சொல்ல வரைக்கும் வந்துருவோம். அப்ப there is a sacrifice. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த மாதிரி ஊழிய காரியமா காரியங்களை செய்யும் போது, குடும்பத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு செய்யும் போது சில சாக்ரிஃபைஸ் இருக்கதான் செய்யும். யூ மஸ்ட் willing to sacrifice. அப்ப எனக்கு அருமையான நம்ம என்ன தெரியும்னா, தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஐ எம் willing to sacrifice my time. இப்ப வீட்டுல இருந்து என் மனைவி கூட உட்காந்து நல்ல சந்தோஷமா பேசி சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா தான் இருக்கு. நான் எல்லா நாளும் செய்ய முடியுமா? எப்ப டைம் இருக்கோ அதை செய்யறேன், இல்ல ஒரு டைம் எடுத்து அவங்க கூட செய்யறேன். ஆனா மீதி நாள் நான் என்ன பண்றேன்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ இத ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணக்கூடியவனா இருக்கணும். அடுத்தவங்க ஒரு கணவன் அந்த மாதிரி இருந்தா, மனைவி அப்படி இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை விட்டு கொடுக்கக்கூடியதா, அதற்கென்று விளைக்கரையும் செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். இப்போ மோசே அதை பண்ணாரு. மோசே ஒரு ஆவிக்குரிய தலைவனா இருந்து இந்த காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக செபோராக்கும் சரி இல்ல பிள்ளைகளுக்கும் சரி நேரம் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் கண்டிப்பா. இப்ப மோசே அங்க உட்காந்து டாபர்நாக்கில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, இல்ல தலைவர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வீட்டுல வெங்காயம் இல்ல போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தேடி போது அப்பாட்ட போய் வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? யோசிங்க. சமயத்துல நான் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கும்போது என் மனைவியும் சொல்லுவாங்க, முதல்ல ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப வலிக்கும், உண்மையை சொல்றேன். நான் எவ்வளவு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னைய போய் கடையில போய் இது வாங்கிட்டு வர சொல்றேன்னு தோணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அவங்க சொன்னா எள்ளுன்னா என்னையா இருக்கிறேன், நான் டக்குன்னு போய் கடைக்கு போயிட்டு தான் வர்றேன். கடைக்கு போயிட்டு வர வேலை என் வேலை, செய்யதான் செய்யறேன். நிறைய நேரம் யோசிக்கலாம், நான் அந்த கடைக்கு போயிட்டு வர்றது 15 நிமிஷம் ஆக போகுது, 20 நிமிஷம் ஆக போகுது. அந்த 20 நிமிஷத்துல நான் அந்த காரியம் செஞ்சிடலாம், அந்த காரியம் செஞ்சிடலாம், 2 டிவோஷன் ரெக்கார்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் நோட்ஸ் அடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், அப்படிதான் தோணும். பட் ஆனா இதுவும் தேவை தானே. நான் என் குடும்பத்தையும் பாதுகாக்கணும்ல, என் குடும்பத்தையும் பராமரிக்கணும், என் குடும்பத்துக்குரிய காரியங்களையும் செய்யணும், அதே சமயத்துல தேவனுடைய ராஜ்யத்தை செய்யணும். அப்ப என்ன, ஐ நீட் டு பேலன்ஸ். இதை சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இதை ரெண்டையும் சமநிலையில வைத்து செய்வதற்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்.
நீங்க எங்க 2 பேருக்குள்ள எங்க கணவன் மனைவி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா யார் அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா நான் ஐ டிராவல், அவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அவ்வளவு நாட்கள் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப அவங்க தான் தனியா இருந்திருக்கிறாங்க, அவங்களை யாரு கவனிப்பா? அப்ப அவங்க விட்டு கொடுக்கணும்ல, இல்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம்ல. அப்ப சகோதரியிலே உங்க கணவன் ஊழிய காரியமா போறாருன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன சாக்ரிஃபைஸுமே பண்ணுங்க. ஆனா கணவன் மாறிலே அதுக்காக நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை நெக்லெக்ட் பண்ணாதீர்கள். தயவு செய்து உங்க குடும்பத்தை வந்து புறக்கணிச்சு அதனால உங்க குடும்பம் வந்து சீரழிவதற்கு நீங்களே காரணமாகாதீங்க. ரெண்டையும் சரியா செய்யணும். அந்த பேலன்ஸ் கண்டிப்பா தேவை. அப்ப என்ன, ஒரு சாக்ரிஃபிஷியல் வேணும். அது தேவ அன்புனால வந்ததா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதா இருக்கணும். ஏன்னா காட்லி பிரின்சிபல் வரும்போது சாக்ரிஃபைஸ், லவ் அண்ட் ஒபீடியன்ஸ், இந்த 3 இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? புருஷனுக்கு என்ன சொல்றாரு? புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள், எப்படி கிறிஸ்து தன்னுடைய சபையை நேசித்தது போல. அப்ப என்ன, ஒரு அன்பு வந்து நான் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, நான் அவங்க மேல அன்பு செலுத்துறேன். அப்ப என்ன, நமக்குள்ள ஒரு இந்த ஒபீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வருவதையும் நம்ம பார்க்க முடியறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 5வதாக, நல்ல குடும்பத்தினுடைய ஒரு காட்லி ஃபேமிலியினுடைய கனி என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அடுத்த சந்ததியும். ஒரு ஒரு காட்லி ஃபேமிலியோட ஃப்ரூட், ஒரு 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 நல்ல கர்த்தருடைய குடும்பத்தினுடைய வரக்கூடிய கனி என்ன? நல்ல ஆசீர்வாதமும் அடுத்த தலைமுறையும் தான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மோசேக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. இப்ப மோசேக்கு அப்புறம் யாரு அடுத்த தலைவரா வந்திருக்கணும்? மோசே பிள்ளை தானே வந்திருக்கணும். ஏன்னா ஆரோன் பிள்ளைக்கு அப்புறம் ஆரோனோட பிள்ளை, ஆரோனுக்கு அப்புறம் ஆரோனோட பிள்ளை. இப்ப மோசே என்ன சொல்லியிருக்கணும்? உடனே ஒரு பிட்டை போட்டிருக்கணும், ஆண்டவரே நம்ம இப்படி எனக்கு அப்புறம் நம்ம பிள்ளையா என்னன்னு கேட்டிருக்கணும் இல்ல. மோசே செய்யல. ஊழிய அழைப்பு இல்லாம யாரும் வரக்கூடாது. இப்ப மோசே என்ன பண்றாரு? யோசுவாவை தான் தெரிஞ்சு கொள்றாரு. தனக்கு பின்பாக யோசுவாவை எடுத்துக்கொண்டு யோசுவாவை ஆசீர்வதிச்சு என்ன சொல்றாரு? என்னோட தேவன் இருந்தது போல உன் கூட இருப்பாரு, நீ தைரியமா போ, நீ பயப்படாதே, நீ கலங்காதேன்னு சொல்லி மோசே வந்து யோசுவாவை தெரிஞ்செடுத்து யோசுவாட்ட கொடுக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீமோத்தேயுட்ட கொடுத்தாரு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை ப்ரொமோட் பண்றதுக்கு இல்லை, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக கடத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்ததியை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான காரியம். மோசே செய்ததுல ஒரு பெரிய காரியம் வந்து என்னன்னா, அவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சு கொள்றாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு கொண்டு தன்னுடைய பிள்ளையாக யோசுவாவை தேர்ந்தெடுத்து யோசுவாவை அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு, தன்னுடைய சொந்த பிள்ளை அல்ல. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, நம்ம யார நம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உபயோகப்படுத்துறோம். பவுலுக்கு ஒரு கமாலியல் இருந்தாரு. பவுலுக்கு ஒரு தீத்து, ஒரு தீமோத்தேயு, ஒரு திகிக்கு, எத்தனை பேர் வச்சிருந்தாரு பாத்தீங்களா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? பவுல் ரோமர் 16வது அதிகாரத்துல கிரீட்டிங்ஸ் எழுதுறாரு, 32 பேர் எழுதுறாரு. அம்மா எப்படி அப்பா அவரு எல்லா ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு எழுதுறாரு. கணக்கு எழுதும்போது அந்தந்த சர்ச்சில் உள்ள எல்லாரும் பேரும் எழுதுறாரு. என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணன் எப்படி நீ இவ்வளவு பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க, கரெக்டா பேரை சொல்லிடுறீங்களே, நீ எனக்கு கூட மறந்து போய் நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பா பவுலோட ஒப்பிடும்போது நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுவேன். எப்பயோ ஒரு தடவை போறாரு, இப்பனாலும் நமக்கு போன் இருக்கு, சரி அவர் அடிச்சதை வச்சு அவர் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து ஓகே இவரா அவரு நம்ம சொல்லிடலாம், ஓகே இவரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது.
அப்போ பவுலுக்கு அப்படியா காட்ட முடியும்? ஆனா பவுல் கரெக்டா பேர் சொல்றாரு, அங்கங்க அவங்க பேரை சொல்றாரு. இந்த சபையில இவங்களை கேட்டதா சொல்லு, இவங்களுக்கு இவங்களை வாழ்த்து, இவங்களை வாழ்த்து, அவங்கள வாழ்த்துன்னு சொல்றாரு. எப்படி? ஏன்னா பிகாஸ் he poured his life upon them. இந்த வருஷம் வாசிச்சிருங்களேன், முடிக்கும், டைம் போயிடுச்சு, பரவாயில்ல. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:2 ஓகே. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள் ஒப்புவி. என்னவா? நீ என்கிட்ட கேட்டத என்ன பண்ணணும்? உண்மையுள்ள மனுஷர்களிடத்தை ஒப்புவி. ஏன்னா நான் உனக்கு சொன்னேன், நீ என்ன பண்ணு? ஒரு உண்மை உள்ளவனை தெரிஞ்சு கொண்டு அவனுக்கு சொல்லிக் கொடு. நம்ம பிள்ளைங்க இல்லைங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு போதிக்கக்கூடிய மக்களா. உங்க சொந்த பிள்ளை தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், என்ற ஆலோசனை கேட்கிற போதகர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க உங்க பிள்ளை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி உங்க பிள்ளை வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என் பிள்ளை அவனை போய் எங்க சர்ச்சை ஆரம்பிக்க சொல்றாரு அங்க போய் அவனை ஆரம்பிக்க சொல்லுவேன். என் சர்ச்சுக்கு வர சொல்ல மாட்டேன். அவன் ஆரம்பிக்கட்டும், அவனை அழைச்சிருக்கிறாருன்னா அவன் செய்யட்டும். இப்போ உங்க பிள்ளை ஊழியத்தான் அழைப்பு இருக்குன்னா உங்க ஒரு கிராமத்துக்கு அனுப்புங்க, அழைக்கப்படாத இடத்துல, அறிவிக்கப்படாத இடத்துல போய் அவனை ஊழியம் பார்க்க சொல்லுங்க. எதுக்கு உங்க சர்ச்சை கொடுக்குறீங்க? நீங்க கட்டினது எதுக்கு கொடுக்குறீங்க? உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்து அதுல உள்ள ஒரு உண்மையான மனுஷனை தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ரொம்ப அருமையா அழகா செய்யறாரு. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, குடும்ப சொத்தா மாத்திட்டாங்க திருச்சபைய. அதான் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க, மோசே, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், ஆதி அப்போஸ்தலர் யாராவது இப்படிப்பட்ட ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? நாங்க இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணோம், இப்படிப்பட்ட வார்த்தையிலே அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனோம், ஏன் இந்த வசனத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க கேட்க மாட்டாங்களா? சபை எதற்காக இருக்கிறது? ஒரு நல்ல சீஷர்களை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு தானே இருக்கிறது. ஆனா இன்றைக்கு மாறாக சபை எங்க போய் கொண்டு இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல குடும்பம் என்பது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய குடும்பமாய் நீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டுங்க. அந்த குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டட்டும். ஒரு நல்ல சந்ததியை எழுப்புங்க, ஒரு நல்ல தலைமுறையை எழுப்புங்க. அது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமா இருக்கட்டும். மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மோசேயினுடைய பெற்றோர் உண்மை இல்லவர்களாய் கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாய் இருந்தார்கள். மோசே கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவராய் இருந்தார். மோசே தன்னுடைய மாமனார் சொல்வதை கேட்டு கர்த்தருடைய பிரின்சிபலை அப்படியே கடைபிடித்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி விட்டு போனார். மோசேயால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக முடியல, ஆனா தன்னுடைய மகனாகிய யோசுவா மூலமா இஸ்ரவேல் தேச மக்கள் அந்த பக்கத்துல கொண்டு போனார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குடும்பத்தை எழுப்பக்கூடிய மக்களாய், ஒரு நல்ல உக்கிரானக்காரர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க கற்றுக்கொண்டோம், அதற்கேற்றாற் போல வாழ நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களா ஒரு நிமிஷம் அமைதியா உங்களை சோதிச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை. But today you can make a change. ஆனா இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் சரியான முறையில் என்னுடைய குடும்பத்தை வழி நடத்தாதவனாய் இருந்தா என்னைய மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நான் ஒருவேளை என் மனைவி மேலோ, என் கணவன் மேலோ, என் பெற்றோர் மேலோ, என் பிள்ளை மேலோ கோபமா இருந்து மன்னிக்க முடியாதவனா இருந்தா நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்ன நீங்க அழைச்சிருக்கிறீங்க,
இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கேன். மோசேயை போல நாங்களும் ஒரு நல்ல குடும்பத்தை எழுப்புகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை மாற்றட்டும், எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வலது கரங்களை பரத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கணவன் மனைவியாய், ஒரு நல்ல கணவன் மனைவியாய், ஒரு நல்ல தாய் தகப்பனாய், ஆண்டவரே நல்ல ஒரு உக்கிரான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களை நம்பி எங்க பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரே, இதுவரை நாங்க இல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே நிறைய ஏரியாக்களை நாங்க தப்பு பண்ணியிருக்கிறோம். தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒரு புது கிருபையில வழி நடத்துங்க. நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், நீங்க வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு லார்ட், ஐ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச். ஓ லார்ட், ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை இல்லாத ஒரு காரியம். எத்தனையோ வருஷம் நான் கணவனும் மனைவி நாங்க பிரிந்து வாழ்ந்துட்டோம். நாங்க இது இல்லாம ஒரு தொடர்பு இல்லாம இருந்துட்டோம். ஆனா இன்றைக்கு நான் மாற்றுகிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றுங்கள். ஆண்டவரே, என் கணவனை அல்ல, என் மனைவியை அல்ல, என்னை மாற்றுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புது கிரியை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, மன்னிக்க மறக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நான் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி, மற்றவர்களை குறித்து கேவலப்படுத்தி வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் மாற விரும்புகிறேன். அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கைகளை தூக்கி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க சொந்த குரல்கள்ல நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கான வாய்ப்புகளை கொடுங்க. ஆமா ஆண்டவரே, மாற்றுங்கள். ஆண்டவரே, நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு விசை புதிதாக நான் உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உங்களுடைய கிருபை தேவை. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, மோசே எப்படி ஒரு பெரிய லெகசியை விட்டுட்டு போனாரோ, அதே போல நான் மரித்தாலும் ஆண்டவரே, எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சந்ததியை எழுப்பி விட்டு போகக்கூடியவனாய் அநேகர் ஜோசுவாக்களை, அநேக திமோத்தேயுக்களை, அநேக திகிக்குகளை, அநேக டைட்டஸ்களை நாங்கள் உருவாக்கக்கூடிய மக்களாய், ஆண்டவரே, மற்றவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மனுஷியாய் வாழ நாங்கள் என்னை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவை. ஆண்டவரே, இப்பொழுதே பரத்திலிருந்து வரக்கூடிய உதவி எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு விசை மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களை அபிஷேகங்கள். ஆண்டவரே, இதோ உம்முடைய வல்லமை, ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விடுதலை இங்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த இரவுல குடும்பத்திற்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா அந்தகார சக்திகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, அவருடைய அழைப்பு ஒரு குடும்பமாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதற்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. ஆண்டவரே, என்னுடைய மனைவி எனக்கு சொந்தமல்ல, என் பிள்ளைகள் எனக்கு சொந்தமல்ல, இதையெல்லாம் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறீங்க. அதை சரியான முறையில பயன்படுத்தி உம்முடைய சேவைக்கென்று உபயோகப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.